வணக்கம் நண்பர்களே. தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்களும் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம். பொதுவாகவே தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலங்கிறது உங்க சுயமரியாதையை யாருக்காகவும் விட்டு கொடுக்காத நேரமா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இது வரைக்குமே நண்பர்கள் வகையிலும் சரி, உறவினர் வகையிலும், சகோதர ரீதியா நிறைய விஷயங்களை நீங்க விட்டு கொடுக்குற மாதிரி அமைஞ்சிருக்கும். இனி நீங்க கையில் எடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்க கவலைப்பட வேண்டியது இல்லைன்னு சொல்லலாம். மனசுல இருக்கக்கூடிய வீண் குழப்பத்தையும் பயத்தையும் நீங்க தவிர்த்துட்டாவே போதும். பொதுவாகவே அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி தான் இந்த காலத்துல மனசுல இருக்கக்கூடிய வீணான பதட்டம், குழப்பம் இது எல்லாமே தவிர்த்துடுங்க. தொடர்ந்து வரக்கூடிய காலங்கிறது உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல ஒளி வீசக்கூடிய காலமா அமைஞ்சிருக்குது. தொடர்ந்து உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு வர பாருங்க. அதே மாதிரி கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்துங்க. பேசுகிற பேச்சில் தான் உங்களுக்கு இந்த காலம் எதிரியாகவே அமைஞ்சிடுது. இதை நீங்கள் கொஞ்சம் கட்டுப்பாடாக வச்சுருந்தீங்கன்னாவே வரக்கூடிய காலங்கிறது உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்குது. தொடர்ந்து 6ஆம் இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய குரு பகவானால் உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி சிறப்புனே சொல்லலாம். இருந்தாலும் மருத்துவ ரீதியாக மட்டும் ஒரு சில பிரச்சனை உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சின்ன சின்ன உடல் உபாதை இந்த காலத்தில் ஏற்படலாம். அதனால உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். தொடர்ந்து உங்கள் உழைப்பை இந்த காலத்தில் கொடுங்க. அதற்கேற்ற பலன்கிறது கொஞ்சம் தாமதமாக தான் இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. வெற்றிங்கிறது தொடர்ந்து உங்கள் பக்கம்தான். அதே மாதிரி மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க, விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்க, கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க, அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்கன்னு எல்லாருக்குமே இந்த காலம் கொஞ்சம் சாதகமாக தான் அமைஞ்சிருக்குது. அதிக லாபம் உங்களால் ஈட்ட முடியும். அதே மாதிரி கொஞ்சம் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை முழு கவனம் எடுத்துக்கிட்டால் போதும், ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். அதே மாதிரி குடும்ப உறவு வகையில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைங்கிறது இனி நீங்கும். குடும்பத்தில் கூட உங்களுக்கு இந்த காலத்தில் கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து போக வேண்டியது அவசியமாக அமைஞ்சிருக்குது. குடும்ப தலைவியாக இருக்கட்டும், குடும்ப தலைவனாக இருக்கட்டும், இந்த காலத்தில் நீங்கள் உங்களுடைய தொழில் வாழ்க்கையாக இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய முதல் விஷயம் நீங்கள் கோபத்தை கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். பேசுகிற பேச்சை நீங்கள் கொஞ்சம் இந்த காலத்தில் கட்டுப்படுத்துறது நல்லது. விட்டு கொடுத்து போனாவே உங்களுடைய வாழ்வுங்கிறது சிறப்படையும். அதே மாதிரி ராகு பகவானுக்கு ராகு காலத்தில் நீங்கள் வழிபாடு செய்கிறது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை தடைகளும் நீக்கும். அது மட்டும் இல்லை, வியாழக்கிழமை தோறுமே குரு பகவானை நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வராங்க. கூடவே குலதெய்வ வழிபாட்டை கைவிட்டுறாதீங்க. குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்யும் போதே குலதெய்வம் தன்னால் உங்களை வழிநடத்த ஆரம்பிச்சிடும். இதனால வாழ்வில் ஒரு நல்ல மேன்மை உண்டாகுன்னு சொல்லலாம். தொடர்ந்து வரக்கூடிய இந்த 15 நாட்களை பொறுத்த வரைக்குமே சோதனை எல்லாமே கடந்து வரக்கூடிய நேரமாக தான் அமைஞ்சிருக்குது. தொடர்ந்து ஒரு சாதனையில் நிகழ்த்தக்கூடிய நேரம். பூர்வ புண்ணிய ஸ்தான அதிபதி செவ்வாய் இப்போ ராசியை பார்க்குறாரு. பாக்கியாதிபதி சூரியனோட ஆட்சியை பொறுத்த வரைக்குமே முக்கிய கிரகம் சொல்லக்கூடிய தனுசு ராசிக்கு இப்போ ரொம்ப சாதகமாக அமைஞ்சிருக்குது. நீங்கள் நினைக்கக்கூடிய எண்ணம், செய்யக்கூடிய முயற்சி எல்லாமே நிறைவேறும். மனசில் இயல்பாகவே ஒரு தெய்வீக ஆற்றல் பிறந்திருக்கும். ஒரு ஆன்மீக சிந்தனைங்கிறது மேலோங்கி இருக்கும். இதனால் குடும்பத்தில் ஒரு நிம்மதி, செய்யக்கூடிய விஷயத்தில் ஒரு திருப்தின்னு தொடர்ந்து ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. பொருள் பற்றாக்குறைங்கிறது இனி நீங்கும். வீட்டிலையும் சரி ஒரு நிம்மதியான சூழ்நிலை ஏற்படும். அதே மாதிரி விலகிய சொந்தம் எல்லாமே இந்த காலத்தில் மீண்டும் ஒன்று சேர நினைப்பாங்க. இருந்தாலும் ஒரு சகோதர ரீதியாக மட்டும் இந்த காலத்தில் கொஞ்சம் நீங்கள் பகை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. ஏற்கனவே சகோதர ரீதியாக பல சிக்கலை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. தாய் வழி ரீதியாகவும் நீங்கள் பெரிய மனசாவங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்திருப்பீங்க. இனி உங்களுக்கு சாதகமான மாற்றம் இருந்தாலுமே கொஞ்சம் எச்சரிக்கைங்கிறது தேவைப்படுது. தந்தை வழி ரீதியாக ஏற்பட்டிருந்த பூர்வீக சொத்து தொடர்பான பிரச்சனை எல்லாமே இனி உங்களுக்கு தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமாக தான் அமையும். வீடு, வண்டி, வாகனம் யோகம், தொழிலில் முன்னேற்றம், புதிய வேலை வாய்ப்புன்னு எல்லா விதத்திலும் உங்களுக்கு இந்த காலத்தில் நன்மை உண்டாகும். பணப்புழக்கத்தை பொறுத்த வரைக்குமே உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். தொழிலில் ஈட்டக்கூடிய லாபத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப கட்டத்தில் கொஞ்சம் தாமதமாக இருந்தாலும் இறுதியில் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் இந்த காலத்தில் கவனம் செலுத்திட்டு வர பாருங்கள். அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் சரி, உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் இந்த காலத்தில் கொஞ்சம் நீங்கள் கவனம் எடுத்துக்கணும். சின்ன சின்ன உடல் உபாதை, இந்த காய்ச்சல், ஜலதோஷம், இந்த மாதிரியான பாதிப்பு, வாயு தொல்லை, இந்த மாதிரியான பாதிப்பு உங்களுக்கு ஏற்படலாம். தொடர்ந்து பருவகால மாற்றம் ஏற்பட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தொடர்ந்து உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக நீங்கள் கவனம் செலுத்துறது அவசியம். அதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு விஷயம் தொடங்குறதா இருந்தாலும் சரி, விநாயக பெருமான் வழிபாட்டை செஞ்சுட்டு தொடங்குங்க. இதனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் இருக்கக்கூடிய தடங்கிறது இனி நீங்கும். தொடர்ந்து தனுசு ராசி அன்பர்களுக்கு நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, உங்களுடைய கூர்மையான புத்தியால் செயல்படக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி நேர்மையாக செயல்படணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இப்போ பிறந்திருக்குது. இதனாலேயே நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல அற்புதமான பலனை கொண்டு வந்து தரப்போகுது. உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு யோகத்தை தான் அளித்தர இருக்கிறார். பயணங்கிறது கொஞ்சம் இந்த காலத்தில் உங்களுக்கு ஏற்படலாம். மனசில் ஒரு தேவையில்லாத எண்ணம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் தன்னம்பிக்கை கைவிட்டுறாதீங்க. தன்னம்பிக்கையோடு செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது ஒரு தெளிவு கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் பூர்த்தி ஆகும்னு சொல்லலாம். வழக்கு மாதிரியான விஷயம் கூட உங்களுக்கு இந்த நிலையில் ஒரு சாதகமான சூழ்நிலை தான். அப்பப்போ மட்டும் கொஞ்சம் திடீர் செலவு உண்டாகலாம். இருந்தாலும்
செலவுக்கேற்ற வருமானம் அமையும். தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே எதிர்பார்க்கிறபடி நடக்காமல் சில நேரம் மந்தமாக இருக்கிற மாதிரி உணர்ந்திருப்பீங்க. பண வரத்தில் ஒரு தாமதம், யோசித்து செய்யக்கூடிய காரியத்தில் கொஞ்சம் சாதகமில்லாத பலன்னு தொடர்ந்து வந்துட்டு உங்களுக்கு இனி உங்கள் உழைப்புக்கு அதிக முக்கியத்துவம் தரக்கூடிய நேரம். முயற்சி செஞ்சீங்கன்னா பலன் தராமல் மட்டும் போகாது, தொடர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல முயற்சி கிடைக்க போகுது. குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும் இந்த காலத்தில் கொஞ்சம் உடல் ரீதியாக பாதிப்பு ஏற்படலாம். தாய்வழி உறவினர் வகையில் கொஞ்சம் வீண் மனசாக உண்டாக வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க. கணவன் மனைவியை பொறுத்த வரைக்குமே சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வர வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் இணக்கமான சூழ்நிலையோடு தான் இருப்பீங்க. காரியங்களில் இனி தொடர்ந்து ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. புத்தி சாதுரியமாக செயல்பட்டீங்கன்னா எதையுமே சமாளிச்சிடலாம். கொஞ்சம் வீண் அலைச்சல் மட்டும் அப்பப்போ ஏற்படும். நீங்கள் நினச்சதை மற்றவங்க நடந்து கொள்ளாத மாதிரி இருக்கிறதால சில நேரம் டென்ஷன், கோபங்கிறத தன்னால் அதிகப்படுத்தும். கோபத்தை எல்லாமே இந்த காலத்தில் கொஞ்சம் கட்டுப்படுத்த பாருங்கள். தொழில் ரீதியாக பார்க்குறப்ப உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கடன் பொறுத்த வரைக்குமே இந்த காலத்தில் நீங்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருந்துக்கணும். கொஞ்சம் வேலை ரீதியாக கொஞ்சம் வேலை சுமை அலைச்சலுங்கிறது அதிகமாக இருக்கும். அதனால் உடம்புல சோர்வு உண்டாகலாம். சொல்ல காப்பாற்ற கொஞ்சம் பாடுபட வேண்டியதாக தான் இருக்குது. இருந்தாலும் தொடர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். தொடர்ந்து ஒரு மந்தமான சூழ்நிலையில் இருந்துட்டு வந்தவங்க கூட இந்த காலத்தில் ஒரு புதிய உத்வேகத்தோடு செயல்பட போகிறீங்க. இதனால் நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. நட்சத்திர ரீதியான பலனாக பார்க்குறப்ப மூல நட்சத்திரக்காரங்களுக்கு இப்போ உங்களுக்கு இந்த காலம் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். தொடர்ந்து உங்களுடைய மேலதிகாரிகளாக இருக்கட்டும், வேலை செய்கிற இடத்துலையா இருக்கட்டும், எல்லாம் உங்களுக்கு சாதகமான பலனாக இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் வாய் வார்த்தையில் கவனமாக பழக்க பாருங்கள். குடும்பத்தில் பொறுத்த வரைக்குமே அமைதி, மகிழ்ச்சிங்கிறது தொடர்ந்து ஏற்படும். கணவன் மனைவி பொறுத்த வரைக்குமே ஒரு இணக்கமான சூழ்நிலை தான். குடும்ப உறுப்பினருடைய உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்க பாருங்கள். பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு கடனை பொறுத்த வரைக்குமே இந்த காலத்தில் நீங்கள் யோசித்து செயல்படுறதான் நல்லது. பெண்களாக இருக்கக்கூடியவங்க எதுலேயுமே கொஞ்சம் எச்சரிக்கையோடு ஈடுபட பாருங்கள். அதே மாதிரி ரொம்ப தூரத்திலிருந்து வரக்கூடிய செய்தி கூட உங்களுக்கு இந்த காலத்தில் ஒரு நல்லதாக தான் இருக்கும். மனசில் இருக்கக்கூடிய வீணான மனசஞ்சலம், குழப்பம் இது எல்லாமே தவிர்த்து பாருங்கள். தொடர்ந்து ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். உத்திராடம் 1ஆம் பாத உடையவங்களுக்கு தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த ஒரு சங்கடம், எதிர்ப்பு இது எல்லாமே நீங்கக்கூடிய நேரம். மனசில் தைரியங்கிறது உண்டாகும். எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாமே உங்களுக்கு திருப்திகரமாக அமையலன்னு சொல்லலாம். புதிய நண்பர்கள் இந்த காலத்தில் கிடைப்பாங்க. அவங்களால ஒரு தொழில் ரீதியாக ஒரு மேன்மை அடையக்கூடிய நேரமாக இருக்குது. வியாபார விஷயத்தை பொறுத்த வரைக்குமே சாதகமான பலனும் லாபமும் கிடைக்க போகுது. இருந்தாலும் வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் வாடிக்கையாளரை அனுசரித்து போக பாருங்கள். பேச்சில் இனிமை இருந்துட்டாலே வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பாகன்னு சொல்லலாம். வியாழக்கிழமை ஆனால் தொடர்ந்து நீங்கள் குரு பகவானை வழிபட்டு வாங்க, உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலத்தில் பொருளாதார வளர்ச்சி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பாக இருந்தாலுமே பணத்தட்டுப்பாடு வராமல் பார்த்துக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. அதாவது அத்தியாவசிய செலவுகளை மட்டும் செய்ய முயற்சி செய்யுங்க. தேவையில்லாத செலவை கட்டுப்படுத்துறது நல்லது. தொடர்ந்து வெளியூர் பயணங்கள் எல்லாமே இந்த காலத்தில் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருந்தாலும் கொஞ்சம் முக்கியமான பயணமாக இருந்தால் மட்டும் நீங்கள் செய்ய பாருங்கள். சந்திரனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தொழிலை பொறுத்த வரைக்கும் ஒரு நன்மை தரக்கூடிய இடத்துல தான் அமைஞ்சிருக்கிறாங்க. வசீகரமான பேச்சு உங்களுக்கு தொடர்ந்து ஏற்படுறதால மனசுங்கிறது பலருடைய மனசு நீங்கள் இந்த காலத்தில் கவர போகிறீங்க. வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு கூட வாடிக்கையாளரும் நீங்கள் பெருக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. செவ்வாய் 6ஆம் 7ஆம் இடத்துல இருக்கிறாங்க. இதனால எதிர்பார்க்கக்கூடிய வகையில் கூட உங்களுக்கு ஒரு தொடர்ந்து ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். சில நேரங்களில் மட்டும் உறவினர் வகையில் கொஞ்சம் வருந்தத்தக்க நிகழ்ச்சி ஏற்படலாம். அதனால கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள். குடும்பத்தில் பிடிவாத குணத்தை நீங்கள் காட்ட வேண்டாம். துணிஞ்சு எந்த காரியத்தை செய்யக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு பிறந்திருக்குது. அதே மாதிரி திருமணமானவங்களுக்கு எல்லாமே குடும்பத்தில் ஒரு புதிய ஜீவன் உருவாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. காதலிக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் உங்கள் காதல் வெற்றி பெறும். பெற்றோர்களுடைய சம்மதத்தோடு நீங்கள் காதல் கைகூடக்கூடிய வாய்ப்பு இந்த காலத்தில் அமைஞ்சிருக்குது. குரு பகவான் தொடர்ந்து 6ஆம் இடத்துல இருக்கிறதால மனசை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தில் அலைப்பாஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். மனசை கொஞ்சம் கட்டுப்படுத்த முயற்சி செய்யுங்க. மேலதிகாரிகள் விஷயத்தில் கொஞ்சம் அனுசரணை நடந்துக்கிறது நல்லது. மருத்துவ செலவு மட்டும் அப்பப்போ உங்களுக்கு ஒரு கை மீறி போகக்கூடிய செலவாக இருக்கலாம். எப்பயுமே கொஞ்சம் சேமிக்கக்கூடிய பழக்கம் இருந்தால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்களால் இந்த காலத்தில் சமாளிக்க முடியும். அதே மாதிரி தேடி வரக்கூடிய வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் இந்த காலத்தில் உங்களுக்கு நிறைய இருக்குது. எந்த வாய்ப்புமே நீங்கள் கை நழுவ விட்டுறாதீங்க. புதிய தொழில் முயற்சி செய்கிறதா இருந்தால் கூட இந்த காலத்தில் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. மனசில் ஏற்பட்டிருந்த வீண் மனக்கவலை எல்லாமே நீங்கும். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைச்சிருக்குது. தொடர்ந்து நீங்கள் கேட்ட இடத்துல எல்லாமே உங்களுக்கு உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமையும். அரசாங்க விஷயம் பொறுத்த வரைக்குமே புகழ் நன்மைங்கிறது தொடர்ந்து உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. கணவன் மனைவி உறவுங்கிறது இனி தொடர்ந்து ஒரு இணக்கமான சூழ்நிலைங்கிறது ஏற்படும். அப்பப்போ சின்ன சின்ன சண்டை ஏற்பட்டாலுமே தொடர்ந்து கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து போக பாருங்கள். இதனால் ஒரு குடும்பங்கிறது ஒரு நல்லுறவாக மாறும். மேலுமே தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே இந்த 15 நாட்களும் உங்களுக்கு எல்லா வகையிலும் சிறப்பு.
நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் கோபத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க. புதிய நண்பர்களாக இருக்கட்டும், ஏற்கனவே இருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கட்டும், கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள். சாதாரணமாகவே இந்த காலத்தில் உங்கள் நேருக்கு நேராக பேசக்கூடியவங்க கூட உங்கள் முதுகுக்கு பின்னாடி பேசக்கூடியவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. வீணான பழி எல்லாமே உங்கள் மேலே ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்க பாருங்கள். மற்றபடி உங்களுக்கு 15 நாட்களும் ஒரு சிறப்பான பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்களும் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.